நேர்மையான தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான். ஒன்று பயிற்சியின்மை, மற்றொன்று முயற்சியின்மை. தோல்வி என்று ஏதுமில்லை, உன்னை விட சிறப்பாய் செயல் புரிபவர்கள் சிலர் உள்ளனர். வெற்றி என்று ஏதுமில்லை, சிறப்பாய் செயல்படுபவர்களை விட நீ அதிகமாய் முயற்சி செய்திருக்கிறாய். அதனால் தோல்வி என்று சோர்ந்து விடாதே. வெற்றி என்று கர்வப்படாதே. முயற்சியை என்றும் கைவிடாதே. சிங்கமாய் இருந்தாலும் பிறர் கண்ணுக்கு பூனையாய் பீறு. நம் பலம் என்னவென்று நமக்கு மட்டும் தெரிந்தால் போதும். பிறருக்கு உனது பலத்தை செய்கையில் காட்டினால் வெற்றி நிச்சயம். இறைவா, இன்றைய பிப்ரவரி 10, 2026 நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி. நாளைய பொழுது அனைவருக்கும் நலம் தரும் விடியலாக அமையட்டும். நேற்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் திருச்செந்தூர் முருகா. கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே. சிரிப்பு கவலையின்றி நிம்மதியாக சிரியுங்கள். இன்றைய பொழுது நல்லபடி, முருகன் அருளில் உள்ளபடி விடியட்டுமே நல்விடியல் என்று துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று. ஓம் சரவணா பவ. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.